நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட கார்டியா கடலெண்ணெய். அந்த மாணிக்க சாரோட இடம் நல்லபடியா நமக்கு கிடைச்சிட்டா டாக்குமெண்ட கொண்டு வந்து கோவில்ல வச்சு பூஜை பண்றேன்னு அத்தை வேண்டியிருக்காங்களாம். ஓ, அதுக்குதான் நம்ம நாளைக்கு கோவிலுக்கு போகணும்னு சொல்லியிருந்தாங்க. இங்க பாருங்க, ஆபீஸ் வேலையெல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்ம சாமி கும்பிட்டு வந்துருவோம். சரிங்க ஓனரமா, நீங்க சொன்ன ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா? என்ன கிண்டலா? ஐயோ இல்ல, நான் உண்மையா சொல்றேன். ஆதரவற்ற பெண்கள் இல்லத்துக்கு நீங்க தானே ஓனர். நீங்க சொல்றத தட்ட முடியுமா? சேட்டு, வலிக்குது. சேவை செய்யறதுக்கு யாருமே ஓனரா இருக்க முடியாது. ஏன்னா சேவைங்கிறது நம்ம எல்லாருமே சமோங்கிற நினைப்புல இருந்து வர்றது. நம்ம கூட ஒன்னா வர்றவங்க டக்குன்னு கால் இடறி தடுமாறுனா நம்ம கை நம்மள அறியாமலே அவங்கள பிடிக்கும்ல. அந்த மாதிரிதான் சேவைங்கிறது. அதுக்கு ஓனர், லேபர், நல்லவன், கெட்டவன், பணக்காரன், ஏழை இந்த பாகுபாடு எல்லாம் கிடையாது. ஓகே ஓகே ஓனர். சாரி என் செல்ல பொண்டாட்டி. கௌதம், இலக்கியா, சீக்கிரமா வாங்க, கோயிலுக்கு போக வேண்டாமா? லேட் ஆகுது. ஜானு, ஏன் ஜானு அவசரப்படுற? நம்ம போறதுக்குள்ள கோயில் ஓடியா போயிட போகுது. கோயில் எல்லாம் ஓடி போகாது. ஆனா நல்ல நேரம் முடியறதுக்குள்ள நீங்க வாங்கின இடத்தோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சாமி பாதத்துல வச்சு பூஜை செய்ய வேணாமா? சரிங்க அத்தை, பண்ணிடலாம். பூஜை பொருள் எல்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்கு. டாக்குமெண்ட்ஸ் கூட பேக்ல வச்சிருக்கேன். பூஜை கூடையும் ரெடி. நான் பிரசாதத்துக்கு சக்கரை பொங்கல் பண்ணிருக்கேன். அத கார்ல எடுத்து வச்சிட்டேன். ஆமா. சரி ஜானு, அப்ப கிளம்பலாம். அம்மா, கார்த்தி எங்க? கார்த்திக். கார்த்திக் இதோ வந்துட்டேனே. இதோ வந்துட்டமா. தோ. ஏண்டா பொம்பளைங்க நாங்களே இவ்வளவு சீக்கிரமா ரெடி ஆயிட்டோம். ஒரு பேண்ட் ஷர்ட் மாட்டுறதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? அதான் வந்துட்டேன்லம்மா. சரி வாங்க போலாம். சரி வாங்க கிளம்பலாம். அத்தை ஒரு நிமிஷம். முதல் முறையா சேவை செய்யறதுக்காக ஒரு இடத்தை வாங்கி பத்திரத்தை எடுத்துட்டு போய் பூஜை பண்ண போறோம். அதுக்கு பைரவி மேடமும் வந்தா நல்லா இருக்கும்ல. அவங்களையும் கூட்டிட்டு போலாமே. இலக்கியா, என்ன பேசிட்டு இருக்க? இந்த இடத்த நம்ம வாங்க கூடாதுன்னு அவங்க ஓப்பனாவே சதி பண்ணாங்க. அவங்கள போய் கூப்பிடலாங்கற. கௌதம், குடும்பம்னா அப்படி இப்படி இருக்கதா செய்யும். ஏட்டிக்கு போட்டு இருக்கதா செய்யும். அதுக்காக ஒரு நல்ல காரியத்துக்கு அவங்கள நம்ம தள்ளி வைக்க முடியுமா? ஏய், நாம எங்க தள்ளி வைக்கிறோம்? அவதான் தள்ளி தள்ளி போறா. வீம்புக்காக உங்க எதிரியோட வந்து கூட்டு சேர்ந்து உங்களை தோக்கடிக்கணும்னு நினைச்சா. ஆமா அண்ணி, இந்த பூஜையை அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம இடத்த வாங்கிட்டோங்கிறதுக்காக பண்றதுதான். அதுக்கு எப்படி அவங்கள கூப்பிட முடியும்? கேளு. ஒரே வீட்ல இருக்கோம். நாம நாளைக்கு எப்படி அவங்க முகத்தை பாக்குறது? பகை பெருசாயிடாதா? சரி, நீங்க யாரும் கூப்பிட வேண்டாம், நானே கூப்பிடுறேன். பைரவி மேடம் எங்க இருக்காங்க? நேத்து என் கூட சண்டை போட்டால, அதுக்கப்புறம் ரூமுக்கு போனவ கீழே இறங்கி வரவே இல்ல. சரி இருங்க, நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். என்ன பெட்டியோட கிளம்புறாளேன்னு பாக்குறீங்களா? நான் இந்த வீட்டை விட்டு போறேன். பைரவி, என்ன பேசுற? எதுக்கு இந்த முடிவு? ஏன் அண்ணி, நைட் என்ன பார்த்து போட்ட சவால்ல தோத்துட்டியே, எப்போ வீட்டை விட்டு கிளம்புறேன்னு திமிரா கேட்டீங்கல்ல? இப்ப என்னடான்னா எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறீங்க. என்ன இலக்கியா, மாணிக்கத்தோட இடம் உனக்கு கிடைக்காது, அது SSKக்கு தான் கிடைக்கும். அது நடக்கலன்னா நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னு
உன்கிட்ட நான் சவால் விட்டேன். விட்ட சவால்ல நான் தோத்துட்டேன், நீ ஜெயிச்சிட்ட. இப்ப அந்த இடமும் உன் கைக்கு வந்துருச்சு. இதுக்கு மேல நான் எப்படி இங்க இருக்க முடியும்? அதான் வீட்டை விட்டு போறேன். மேடம், ஏதோ கோவத்துல சவால் விட்டீங்க, அதுக்காக நீங்க வீட்டை விட்டு வாய மூடு. கோவத்துல தான் சவால் விட்டேன். ஆனா நீ ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போகும்போது பொட்டி படுக்கையை எடுத்து ரெடியா வைங்கன்னு மனசுல வன்மத்தோட தானே சொல்லிட்டு போனேன். இதுக்கப்புறமும் நான் இந்த வீட்ல இருக்கிறதுக்கு நான் என்ன ரோஷம் இல்லாதவளா? என்ன பைரவி நீ கல்லுன்னு வாயால சொன்னா பல்லு உடைஞ்சிருமா என்ன? இல்ல இல்ல, சொன்ன வார்த்தையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு இவ்ளோ பெருசா நினைக்காத. இது பாரு, அப்படி சொன்ன வார்த்தைக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா இந்த வீட்ல யாருமே இருக்க முடியாது. சரி, சவால்ல ஜெயிச்சது யாரு? உன் எதிரியா? இல்ல இல்ல, உன் புள்ளையும் நம்ம இலக்கியாவும் தானே. அதையே இவ்ளோ பெருசா பேசிட்டு இருக்க நீ? என்ன அண்ணி, நம்ம இலக்கியாவா? உங்க இலக்கியான்னு சொல்லுங்க. எனக்கு இவ எதிரிதான். இவகிட்ட தோக்குறது நான் சாகிறதுக்கு சமம். நான் கிளம்புறேன். பைரவி பைரவி நில்ல. இத பாரு, நீ ஏன் இப்படி ஒரு முடிவை எடுக்கிற? அப்போ நீ திரும்ப வீட்டுக்கே வரமாட்டியா? சரி, நீ எப்போ இந்த வீட்டை விட்டு கிளம்புறேன்னு கேட்டது தப்புதான், அத மனசுல வச்சுக்காத. என்ன இருந்தாலும் நீ இந்த வீட்டோட பெரிய மனுஷி தானே. என்ன விஷயமா இருந்தாலும் உன்கிட்ட கேட்டு தானே நாங்க முடிவு எடுக்கிறோம். நீ இந்த மாதிரி கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில போயிட்டேன்னா நீ வீட்டை விட்டு போற அளவுக்கு உன்னை யார் இங்க மதிக்காம இருக்கா சொல்லு? சும்மா டிராமா பண்ணாதீங்க அண்ணி. இந்த இலக்கியா வந்ததுக்கு அப்புறம் என்னை யாருமே மதிக்கல. நான் புள்ளையா நினைக்கிற கௌதம் கூட அவன் பொண்டாட்டி பேசதானே கேக்குறான். யாரும் எந்த முடிவையும் என்ன கேட்டு எடுக்கிறது இல்ல. ஏன் இந்த ஆதரவற்ற பெண்கள் இல்லத்தை ஆரம்பிக்கிறத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. நானா தானே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்ப உங்களுக்கு தேவையில்லாத பொருள் ஆயிட்டேன், அப்படிதானே? நீங்களே இப்படி முடிவு பண்ணிட்டா எப்படி? என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னோ உங்களை அவாய்ட் பண்ணணும்னோ எந்த ஆசையும் இல்ல. நீங்க இலக்கியாவை வெறுக்கிறதுனால தான் நானும் அப்படி நடந்துக்க வேண்டியதா போச்சு. இது பாருங்க, எனக்கு ஜானு தான் அம்மா, ஆனா நான் உங்களை தான் அம்மான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீங்க தான். நான் அதை என்னைக்குமே மறக்க மாட்டேன். ஆனா நீங்க நம்மளோட எதிரி எஸ்எஸ்கேவோட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு நம்ம குடும்பத்துக்கு எதிராகவே வேலை செஞ்சீங்க. யாருக்கு தான் கோபம் வராது? நம்ம எதிரி எஸ்எஸ்கேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்குல்ல. ஆனா என்னோட எதிரி இலக்கியான்னு உனக்கே கௌதம் தெரியல. இவ பேச்ச கேட்டுக்கிட்டு நீ என்ன மதிக்கவே இல்லை. அதனாலதான் நான் எதிரி கூட சேர்ந்தேன். நீ என் பேச்ச கேட்டிருந்தா நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பியிருக்கவே மாட்டேன். ஒரு வகையில என்னோட இந்த முடிவுக்கு காரணமும் நீதான். பைரவி, அத்தை, அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்காக உள்ள போங்க. ஏய் நிறுத்துடா. நீயும் அவ பேச்ச கேக்குறவன் தானே? எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இவ சொல்றதுக்கு தானே தலையாடுறீங்க. நான் தனி ஆளாயிட்டேன், அப்படிதானே? மதிப்பில்லாத இந்த வீட்ல எனக்கு என்ன வேலை? நான் முடிவு எடுத்துட்டேன், கிளம்புறேன். மேடம், நீங்க போறதுக்கு என்ன காரணம் சொல்றத என்னால ஏத்துக்கவே முடியாது. நான் என்னைக்குமே உங்ககிட்ட வேணும்னு சண்டை போட்டதே இல்ல. நீங்க செய்யறது பிடிக்கலன்னா நான் ரியாக்ட் பண்ணுவேன். அதே சமயம் நீங்க மனசு மாறணும் தான் நினைச்சேனே தவிர உங்களை வீட்டை விட்டு துரத்தணும்னு நான் மனசார நினைக்கல. ஏய், என்னடி நடிச்சு தள்ளுற? என் புள்ள கிட்ட இருந்து என்ன பிரிச்சதே நீதானே. அதுக்கு இந்த இடம் விஷயத்துல சவால் போட்டு மொத்தமா பிரிச்சுட்ட. இங்க பாருங்க, என்ன நம்புங்க, நான் பேசுறது எல்லாமே உண்மை. சவால் நான் விட்டேனா நீங்க தானே விட்டீங்க.
அதுல கூட உங்களை ஜெயிக்க தான் நினைச்சேன், ஆனா அழிக்க நினைக்கல. அத்தை, அந்த டாக்குமெண்ட் கொடுங்க. கொடுங்க அத்தை. இங்க பாருங்க, இது ரெஜிஸ்டர் பண்ண அந்த இடத்தோட டாக்குமெண்ட். இத கோவில்ல வச்சு நாங்க பூஜை பண்ண போறோம். நீங்களும் வாங்க. ஐயோ அத்தை, ஏண்டி என்ன தோக்கடிச்சிட்டு உன் வெற்றிக்கு நீ பூஜை போடுவ, அதுக்கு நான் வந்து நிக்கணும்? என்ன திமிரு இருக்கும் உனக்கெல்லாம்? ஒரே ஃபேமிலி தான், ஆனா ஒரே ஃபேமிலி கிடையாது. இவளுக்கு டேஸ்ட் இல்லைன்னா வேஸ்ட். சாருக்கு டேஸ்டியா இருந்தா மட்டும் போதுமா? ஹெல்தியாவும் இருக்கணும். சமையல் சுவையா இருக்கணும், ஹெல்தியாவும் இருக்கணும். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். காடியா கடலெண்ணெய், வாசமா சுவையா ஹெல்தியா காடியா கடலெண்ணெய். நமக்கு ரொம்ப அவசியமான குட் கொலஸ்ட்ரால் தரும் மூஃபாவோட காடியா கடலெண்ணெய். ரெண்டும் வேணும்னா ஒண்ணுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.